வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Thank you Azim for being a part of this lovely. Bye guys. Bye. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம ஒன்னா படுக்கிறது இருக்கலாம், அதோட போட்டோஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சுட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நான் உங்களோட இந்த மாதிரி போட்டோ பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். கஷ்டமா இருந்துச்சு. பொண்டாட்டியோட அழகு புருஷனுக்கு தான் சொந்தம். ரீசெண்டா விஜய் டிவில பாத்தீங்கன்னா செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அருமையான இப்ப சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருக்குது. செகண்ட் லவ் மட்டும் இல்லைங்க, தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எனக்கான லவ்வை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேட நான் ரெடி. அந்த ஷோவை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானே அந்த ஷோவை ஃபாலோ பண்ணாம தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அப்பப்போ ஒரு 4-5 பேர் வந்துட்டு, தம்பி அந்த செகண்ட் லவ் கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்னு சொல்லி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடம் பிடிச்சாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த ஷோ உட்காந்து நானும் பார்த்துட்டேன். இந்த ஷோ பத்தின அருமை பெருமைகளை சிம்பிளா ஒத்த வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா இது ஒரு டேட்டிங் ஷோ. என்னது டேட்டிங் ஷோவா? அப்ப இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான் பேர் வச்சிருக்கணும், எதுக்குடா செகண்ட் லவ்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இங்க வர யாருமே ஃபர்ஸ்ட் லவ் தேடி வரல. ஃபர்ஸ்ட் லவ் தொலைச்சிட்டு இப்ப செகண்ட் லவ் தேடி வரதுனால தான் இந்த ஷோக்கு பேரு செகண்ட் லவ். அந்த பியூட்டிஃபுல்லான நம்பிக்கையோட let's start second love to fall in love again. அடே என்னடா சொல்ற, ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கற, செகண்ட் லவ் தேடி தான் வராங்கன்ற, இது ஒரு டேட்டிங் ஷோ மாதிரி இருக்குன்ற ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனா இருக்குது. கொஞ்சம் தெளிவா சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றேன். இந்த ஷோல மொத்தமா 14 பேர் இருப்பாங்க. அதுல 12 பேர் கண்டஸ்டன்ட்ஸ், 6 ஆண்கள் 6 பெண்கள். லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள 6 ஆண்கள் 6 பெண்கள் வர போறாங்க. அப்ப மீதி இருக்கிற 2 பேர் யாருன்னு தானே கேக்குறீங்க. ஒரு ஜட்ஜி, ஒரு மென்டாரு. ஆஸ் a friend ஃப்ரீ கைடன்ஸ் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஓ, டேட்டிங் ஷோக்கே ஜட்ஜி மென்டார் வேறயா? ஆஹா, அருமையா இருக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஷோ கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி தான். இப்போ பிக் பாஸ் ஷோக்குள்ள யாராச்சும் கண்டஸ்டண்டா உள்ள போனாங்கன்னா வெளி உலக தொடர்பே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஷோலையுமே கிட்டத்தட்ட 5 வாரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாங்களாம். அந்த 5 வாரத்துக்கும் வெளி உலக தொடர்பே இருக்காதான். 5 வாரம் இந்த வீட்டுக்குள்ள எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாம இருக்க போறாங்க. சரி, இந்த 12 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, 6 மேல் 6 ஃபீமேல்னு, இவங்க இந்த ஷோல அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் சுவாரஸ்யமே இருக்குது. இங்க வர போற எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் லவ் இருக்கு, பெயின் இருக்கு, பயம் இருக்கு, அதை தாண்டி ஒரு பெரிய ஹோப் இருக்கு. இந்த 6 பசங்களும் அங்க இருக்கிற 6 பொண்ணுங்களையும் டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற 6 பொண்ணுங்களும் இங்க இருக்கிற 6 பசங்களை டேட் பண்ணி பார்ப்பாங்க. யாரு கூடயாச்சும் செட் ஆகுதான்னு சொல்லி கடைசி வரைக்கும் செக் பண்ணி ஒருவேளை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் செட் ஆயிடுச்சு, நாங்க வெளியே போய் மேரேஜ் பண்ற அளவுக்கு யோசிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஷோலியே வச்சு 2 பேருக்கும் ப்ராமிஸ் ரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங்க போட்டு அனுப்பிச்சு விடுவாங்களாம். அந்த காதல் அவங்களுக்கு கிடைச்சா ஷோவோட முடிவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. பட் என்னதான் அந்த ஷோக்குள்ள வச்சு ப்ராமிஸ் ரிங் அப்படிங்கிற மாதிரி ரிங்கெல்லாம் போட்டு வெளியே கிளம்பினாலும் வெளியே போய் அவங்க உண்மையிலேயே மேரேஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே போய் கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கையிலேயே தான் விட்டு அனுப்புறாங்க. பாப்கார்ன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்டே அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டில் பார்க்காத சினாரியாவே கிடையாது. வெளியே நல்லா ஜம்முன்னு ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருந்தவங்களோட போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு அங்கே பிரேக்கப் ஆகி வெளியே வந்து மூஞ்சி திருப்பிட்டு போன ஆட்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் லவ் பண்ணி வெளியே வந்து மேரேஜ் பண்ணவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் லவ் பண்ணி வெளியே வந்து லவ் பண்ற ஆட்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்லயே இந்த மாதிரி லவ்லாம் அமையும் போது செகண்ட் லவ்னு ஒரு ஷோ நடத்தினா அங்க லவ் அமையாதா அப்படின்னு நம்பி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்க போய் முடிய போகுதுன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நடிச்ச படம் தான் சும்மாரு, ஆனா என் பாட்டுங்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அது உன் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்றோம், சூப்பரா யாரையோ பிடிக்கிறோம். ஓகே, அண்ட் இந்த செகண்ட் லவ் உடைய கண்டஸ்டன்ஸா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில பல குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருக்காச்சும் ஃபர்ஸ்ட் லைஃப் சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த செகண்ட் லவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லைஃப் சரியா இல்லை, அது பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால செகண்ட் லைஃப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள சூஸ் பண்ணி தான் இந்த ஷோவில் வந்து கண்டஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சில பேர் வந்து மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் லவ் பண்ணி மேரேஜ் டைவர்ஸ்னு போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி பிரேக்கப் பண்ணிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கவங்க கூட எப்படி நம்ம டிராவல் பண்ண முடியும்? கான்செப்ட் எல்லாம் ஓகே தான். ஏன்னா யாருமே ஃபர்ஸ்ட் லைஃப் சரியா அமையல, ஃபர்ஸ்ட் லவ் சரியா அமையல அப்படின்னா அடுத்த லைஃப்பை தேடாமையோ செகண்ட் லவ் தேடாமையோ இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. எல்லாருமே அடுத்தடுத்த லவ் தேட தான் செய்வாங்க. அந்த மாதிரி தேடி வரவங்க தான் இந்த ஷோக்கு வராங்க, எல்லாம் ஓகே. பட் எனக்கு இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா,
செகண்ட் லவ்வை தேடி போகிறோம் அப்படிங்கிற போது நம்ம எவ்வளோ கான்சியஸாக எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஆட்களை வச்சிருக்கும் போது அவங்க வந்து ஒரிஜினல் கேரக்டரை வெளியே காட்டுவாங்களா, இல்லை ஷோ இருக்கு இது ஒரு கேமரா மக்கள்லாம் வெளியே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்முடைய பேட் திங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி ஓரமாக ஒழிச்சு வச்சுட்டு குட் திங்ஸை மட்டும் தானே வெளியே காட்டுவாங்க. அப்படி இந்த ஷோவில் குட் திங்ஸ் எல்லாம் காமிச்சு 2 பேருக்கு செட் ஆனாலுமே வெளியே போனதுக்கப்புறம் ஆகா இவனா வித்தியாசமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே விடும் போது அது செட் ஆகாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும் எனக்கு வரதான் செஞ்சிச்சு. இதில் எனக்கு இருந்த இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு அங்கே இருக்கிற 6 பொண்ணுக்கிட்டையும் எஃபோர்ட்லாம் போட்டு பார்த்துட்டான். பட் இருந்தாலும் அவனோட வைப்புக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா சரி ரைட் இந்த 6 கேர்ள்ஸோட முடிஞ்சிருமா, இல்லை ஒயில்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ்லாம் உள்ள இறக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறாங்க. தம்பி என்னப்பா ஏதாச்சும் செட் ஆச்சா இல்லையா, எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே சரி ரைட்டுப்பா இதுக்கப்புறம் ஒன்று இந்த ஷோலை வச்சு என்ன பண்ணுறது வா வெளியே அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக அவங்களே வெளியே தூக்கிடுறாங்க. இந்த வாரத்தோட உங்க டைம் இஸ் ஓவர். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோ மாதிரி இதுலேயுமே மக்கள் ஓட்டு போட்டு தான் வெளியெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணாமல் இருந்தாங்க பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதில் இந்த ஷோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டேட்டிங்கில் கொடுத்துருக்க ஃப்ரீடம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மொத்தமாக 12 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அப்போது ஒரு பொண்ணு ஒரு பையனை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற எந்த பொண்ணுமே அந்த பையனை சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இருக்கிற 6 பொண்ணுங்களுமே அந்த பையனை அட் அ டைம்ல டேட் பண்ண முடியும். அப்படியே வைஸ் வெர்சா. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டானா மற்ற யாரும் சூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிக்கிட்டா அதுவும் கிடையாது. இருக்கிற 6 பசங்களும் அந்த பொண்ணையே சூஸ் பண்ணி டேட்டும் பண்ண முடியும். ஒரே பையனை 2-3 பொண்ணுங்க செலக்ட் பண்ணலாமா? அந்த பையனுக்கு எங்கதான் மச்சமோ அவன் எத்தனை டேட்டுக்கு போவானோ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் லவ்வோடைய ஆடிஷனுமே கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஆடிஷன் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள போறது இன்னொரு கண்டஸ்டன்ட் தெரியக்கூடாது, அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க போல. அதனாலேயே உள்ள வந்திருக்கிற 12 கண்டஸ்டன்ட்ஸும் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவுமே இல்ல. ஒரு சில பேர்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், சோ அதுல செத்துருவோம். பல வருஷம் ஃப்ரெண்ட்ரா நாங்க அப்படின்றாங்க. இஸ் மை நண்பன்டா. எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அஜிம் இந்த ஷோல இருக்காப்ல, தேஜஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹாய் தேஜஸ். ஹலோ 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 ஹாய். ஸ்ட்ரேஞ்சரோட டேட்டிங் பண்றது இல்லாம தெரிஞ்சவங்க டேட்டிங் பண்ணி தான் ஆகணும் போல. Did anyone pick him, any of you? He's my friend, so how will I pick him? அண்ட் இந்த செகண்ட் லவ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல யாருப்பா டைட்டில் ஆக போறா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. கண்டஸ்டன்ட் அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் டைட்டில் வின்னர் ஆயிரணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் போராடுவாங்கல்ல, அந்த கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைவ் இப்படி ஆகி போச்சு, செகண்ட்ல வச்சு ஒழுங்கா அமையணும் அப்படின்னு நம்பி தான் இந்த ஷோக்குள்ளேயே வந்திருக்காங்க. அதனால ஷோக்காக எப்படியாச்சும் வின்னர் ஆகணுன்றதுக்காக 2 பேர்லாம் மோதிரம் மாற்றுவாங்கன்னு நினைக்கல. ஒருவேளை அதுவே அமைஞ்சிச்சு அப்படின்னா சரி ரைட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை வாங்கி மாற்றுவாங்க. இல்லையா செகண்ட் லவ் கடையை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு சாத்தி விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிப்பா, கண்டஸ்டன்ஸோடைய அருமை பெருமைகளை பத்தி பேசிட்டா, இப்போ ஜட்ஜி மென்டார்னு இருக்காங்களே அவங்கள பத்தி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜட்ஜி வேற யாரும் கிடையாது, நம்முடைய ராஜமாதா இருக்காங்க இல்லையா, ரம்யா கிருஷ்ணன் மேம். அவங்க தான் வீக்கெண்ட் எபிசோட்லாம் வருவாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து யாருக்கும் செட் ஆயிருச்சா அப்ப நீங்க இந்த வீட்டில் இருக்கலாம், என்னது உனக்கு செட் ஆகலையா அப்ப கிளம்பு வெளியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்கல்ல. இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக் இன் செகண்ட் லவ்வா இருக்க போகுது. சரி, அப்ப அந்த மென்டார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மென்டார் யார் தெரியும்ல, ஹிந்தி பிக் பாஸ் வரைக்கும் போய் கலக்கிட்டு வந்தாங்க இல்லையா ஸ்ருதிகா, அவங்க தான் மென்டாரா இருக்காங்க. அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு யார் கூட எப்படி அன்யூனியம்லாம் இருக்குது, அன்யூனியத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்பப்போ போய் அந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம் சில டாஸ்க்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த ரோலெல்லாம் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. Cupid, the love messenger. இந்த செகண்ட் லவ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜும் மென்டாரும் தான் இவங்க 2 பேரும் சேருவதற்கான ஒரு பிரிட்ஜா செயல்பட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவை ஒரு ஃப்ளவரா தானே பார்த்திருக்கீங்க, ஆனா இந்த ஷோல ஃபயரா பாப்பீங்க. அந்த வழக்கமாவே எல்லா பிக் பாஸ் சீசன்லயுமே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்டோரியை சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த செகண்ட் லவ் ஷோலையுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் ரொம்ப ஃபன்னாலாம் சொல்லி வச்சிருந்தாங்க. பிரியங்கான ஒரு பொண்ணெல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சாரி சொல்லணும்னு சொல்லி SROன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணாங்களாம். SROன்னு அனுப்பாதமா, SORROY தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கிளாஸ் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. வேணாம் பச்சாமி நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். அப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் வந்து சாரின்னு போட்டு, SRY சாரி இல்ல SORRY தான் சாரி. லவே வேணாம் போதும். அதுல அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயத்தையும் சொல்லிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா,
அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாம என்னதுக்கு சூஸ் பண்ணா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை அவங்களே கேட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா நீ ஏன் என்ன சூஸ் பண்ண? இது மட்டும் இல்ல, அடுத்த வெக்கேட் ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப வெக்கப்பட்டுட்டே ஒரு ஸ்டோரி சொன்னாப்ல. அது கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவர் பொண்ணுகிட்ட ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தாப்லையா. அந்த பொண்ணு வந்து நான் ஜிம்முக்கு ரெகுலரா போக மாட்டேன், நீ வேணா கம்பெனி கூடன்னு சொல்லி கேட்டதுக்கு என்கிட்ட காசு இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. நான் கட்டுறேன் வாப்பான்னு சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி விட்டுருச்சான். ஒரு நாள் மட்டும் தான் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அடுத்த நாள் அந்த பொண்ணை காணாமா. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாராம், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியல. அந்த பொண்ணு என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுச்சு, அதனால விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதுதான் அவருடைய பிரேக்கப்பா. எனக்காண்டி 15,000 பே பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து போறோம், ஜூம்பா கிளாஸ் டான்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம். அதான் மேம் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அவங்களை நான் வந்து மீட் பண்ணது. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க ரெகுலரா போகணுன்றதுக்காக இந்த பையனை கம்பெனி கூப்பிட்ட மாதிரி தெரியல, இந்த பையனை எப்படியாச்சும் ஜிம்ல சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காகவே கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் ஃபன்னான ஸ்டோரிஸ்லாம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரொம்ப சீரியஸான ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது இன்னுமே இந்த மாதிரி மனுஷங்களா இருக்காங்களா, இவங்கெல்லாம் மனுஷனுங்களா இல்லை மிருகமான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. மோனிசான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷமா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. டவுரி ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் அவங்க மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே வரதுக்கு கூட நீ போட்ட தங்கத்தை நீ திருப்பி வாங்கக்கூடாது, அப்பதான் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆள் கேட்டிருக்கான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது சில பர்சனல் போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சிருக்காரு. அதோட போட்டோஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சுட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களோட இந்த மாதிரி போட்டோ பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் மோனிசா இன்னொரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த டைவர்ஸுக்கு சைன் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு. நான் அண்ட் எனக்கு தெரிஞ்சு மோனிசா அவங்க லைஃப்ல எடுத்த ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னா அது இதுதான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மோசமான கேவலமான கீழ்த்தரமான ஆட்களோட யாரு வாழ முடியும்? அப்படின்னா நம்ம ஆட்கள் நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அண்ட் மோனிசா மட்டும் இல்லை, மோனிசா வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி வீணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டஸ்டன்ட்டும் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு இவங்க மேலே பயங்கரமான ட்ரஸ்ட் இஷ்யூவா, இவங்க மாடல் அப்படிங்கிறதுனால சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பானா, எங்கே போனாலும் வீடியோ கால் பண்ணி காட்டு, யாரெல்லாம் இருக்காங்க காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பானா. ஸோ அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பிரேக்கப் பண்ண உடனே அந்த பையனும் கிட்டத்தட்ட மோனிசாவுடைய ஹஸ்பண்ட் மாதிரியே இவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே கூட இருக்கும்போது லைக் ஹி ஹாஸ் taken few videos of me and himself. Breakup ஆனக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா he uploaded all that and he tagged all my media friends. லவ் இஸ் பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு லவ்வில் விழுந்துரும். பட் அவங்க கிட்ட பேசி பழகும் போது அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அது பிரேக்கப் பண்ணுறதுக்கோ இல்லை மேரேஜ் லைஃப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது டைவர்ஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யோசிப்போம். ஏன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சொசைட்டிக்காக பயந்துக்கிட்டு ஒரு நரகத்தில் வாழ்றதுக்கு பதிலாக அந்த நரகத்திலேருந்து வெளியே வந்து நமக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையிலேயே அதுதான் கரெக்ட். வீணாக்கு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் வீணாவோட அந்த ஸ்டோரியில சில இன்சிடென்ட் இருந்துச்சு. அண்ட் இந்த ஷோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபெமிலியரான கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அசீம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்டஸ்டன்ட்டாக இருக்காப்புல. ஆனால் அந்த மனுஷன் இந்த செகண்ட் லவ் ஷோவை ஒரு பிக் பாஸ் ஷோனே நினச்சிக்கிட்டாரு போல இருக்கு. அங்கே போய் டேட் பண்ணி அவங்களோட ரொமான்ஸ் பண்ணி சேரணும் அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாப்புல, எல்லாருக்கிட்டையும் சரமாரியாக சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாப்புல. இது பிக் பாஸ் ஷோ கிடையாது, செகண்ட் லவ்ன்ற ஷோ. இது உனக்கு செட் ஆகாது போல இருக்கு, அதனால தயவு செஞ்சு வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அஜியுமே இந்த ஷோல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் அவர் மட்டும் கிடையாது, ராஜா அப்படிங்கிற இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட்டும் எனக்கு யாரும் செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரிப்பா நீ வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவரையுமே வெளியே எடுத்துட்டாங்க. And hopefully you find your second love outside. Thank you Raja, thank you so much. அண்ட் மேல் கண்டஸ்டன்ட்ல 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட், அவங்களுக்குமே இங்க இருக்கிற பசங்க யாருமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி ரைட்டுமா நீயும் வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டையும் ஷோல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. Then unfortunately இது வந்து உங்களோட செகண்ட் லவ்ன்ற ஷோல கடைசி வாரமா இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு 5 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இருக்காங்க, 4 மேல் கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க. இந்த 5ல் 4 எங்கேயாச்சும் ஒத்து போக போதா, அப்படி யாராச்சும் ஒத்து போய் அந்த ப்ராமிஸ் ரிங்லாம் எடுத்து மாட்டிக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம்.
ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த செகண்ட் லவ் ஷோவுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ எதை நோக்கி போகுது, இந்த ஷோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த ஷோவில் வந்து கன்வே பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லவ்ங்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த ஷோவை எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நான் ஃபாலோவே பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க, இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ஷோவை பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகேப்பா இதோட நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா, இல்லப்பா தொடர்ந்து அப்பப்போ இந்த ஷோவை பற்றி பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக பண்ணிடலாம். எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒரு வேலை பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வச்சிடும். ஸோ மீட் இது சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட செஞ்சு ஷாஃபி டாடா பாய் அண்ட் டேக் கேர்.